தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்சஸ் மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ், அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்ச கையோட இன்னைக்கு சவுக்கு சங்கரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். கஞ்சா வழக்கு போட்டிருக்கிறாங்க. பெண் காவலர்களை ரொம்ப தரக்குறைவா பேசுற மாதிரியும் நம்மளே பார்த்தோம் அந்த யூடியூப்ல. அவர் பேசியிருக்க தேவையில்லை. டிஜிபி அருண் பிளஸ் பெண் காவலர்கள் எல்லாம் ரொம்ப தரக்குறைவா பேசினதுனால இன்னைக்கு தூக்கி உள்ள வச்சிருக்கிறாங்க. உள்ள போகும்போது நல்லா தான் போனாரு, அதுக்கப்புறம் கை உடஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் நமக்கு தகவல் எல்லாம் வருது. எப்படி பாக்குறீங்க முதல் கட்டமா இத அருண்? இது நம்ம சவுக்கு சங்கரோட தற்போதைய நிலைமையை பாக்குறதுக்கு முன்னாடி அவரோட பேக்ரவுண்ட் நம்ம கொஞ்சம் அலசி பார்க்கணும். அவர் எங்க இருந்து வந்திருக்காரு, எந்த எந்த சூழ்நிலையில இருந்து இந்த இந்த விஷயத்த அதாவது பத்திரிகையாளரா மாறினாரு, அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் லஞ்ச ஒழிப்புத்துறையில அவருக்கு ஒரு கிளினிக்கல் போஸ்ட் கிடைச்சிருக்கு. ஸோ அது உள்ள இருக்கும்போது அவருக்கு இப்ப பொதுவா ஒரு இளைஞன் நீங்க இந்த மாதிரி ஒரு அரசு வேலைக்குள்ள போகும்போது, அதுவும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்குள்ள போகும்போது பல விதமான இன்ஃபர்மேஷன், கான்பிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் அவங்க வழியா பாஸ் ஆகும். அது போக இவர் அந்த கட்டத்துல நீங்க பழைய கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டெக்னிக்கலி சேலஞ்சா இருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு டீடைல்ஸ பிரசன்டேஷனா போடணும்னாலோ இல்ல ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சம்பந்தமா ஏதாவது ஒண்ணுனாலும் அங்க இருக்கிற டீனேஜர்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ டேட்டா என்ட்ரி பண்றதுக்கு இவர்கிட்ட கொடுத்ததுனால எல்லா டேட்டாவும் இவர் வழியா பாஸ் ஆகுது. ஸோ இவர் இந்த ஹைலி கான்பிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இவருக்கு வருது. அரசியல்வாதிகளை பத்தி, பெரிய பெரிய அதிகாரிகளை பத்தி அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உள்ள வரும்போது நார்மலா ஒரு இளைஞனுக்கு இது தோன்றது தானே, இவ்வளவு நடக்குதா, இதெல்லாம் கண்டுக்காம இருக்கிறாங்களா, ஆளும் வர்க்கத்தை காப்பாத்துறதுக்கு அதிகார வர்க்கம் இதெல்லாம் பண்றாங்களான்னு ஒரு இளைஞனுக்கு இது சாதாரணமா தோன்ற விஷயம் தானே. அப்போ அவர் என்ன பண்றாரு, சரி ஒரு ரிபல்லியஸ் நேச்சரா வெளியே லீக் பண்றாரு விஷயங்களை லீக் பண்ணும்போது அப்போ ஜாஃபர் சேட் உளவுத்துறை டிஐஜியா இருந்திருக்காரு. அவர் என்ன பண்றாரு, வெளியே காமராஜர்ங்கிற ஒரு பத்திரிகை, அவரு இந்த நம்ம மீடியால பெரிய பர்சன் அவரு காமராஜ்னு, அவர் மூலமா யாரு லீக் பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சு இவங்களை இதுல நீங்க முக்கியமா என்ன பாக்கணும்னா சவுக்கு சங்கரை இந்த மாதிரி ஒரு ஆள் ஆக்குனதே நம்ம சிஸ்டம் தான். நீங்க ஒரு கிளர்க் ஒரு ஆள் தவறு செய்யறாரு, நான் என்ன சொல்றேன்னா நான் அவர் செஞ்சது சரின்னு சொல்லல. ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கும்போது அவர் சில வரைமுறைகளுக்கு கட்டுப்பட்டு தான் அந்த வேலையில இருக்க முடியும். அரசு ஊழியரா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாலே நீங்க ஒரு பிளட்ஜ் எடுத்துக்கிறீங்க, இந்த மாதிரி கான்பிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிதான் நீங்க அரசு வேலையில இருக்கிறீங்க. நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுதான் நம்ம அந்த மாதிரி வேலைகளுக்கு மக்களை எடுப்பாங்க. ஆமா, நிச்சயமா. அப்போ நீங்க அவர் ஏன் அவரு ஒருவேளை அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி ஆளும் வர்க்கத்தை அவங்க தண்டனைக்குள்ள ஆக்குறாங்கன்னா இவர் இதை வெளியே சொல்லியிருக்கவே மாட்டாரு. அவர் எதுக்கு வெளியே சொல்றாரு அப்படின்னா எல்லாரையும் தப்பிக்க விடுறாங்க, எல்லாரையும் இதெல்லாம் ஊத்தி மூடுறாங்க, ஆளும் வர்க்கத்துக்கு அதிகார வர்க்கம் சார்பா போகின்ற ஒரு மனக்குமுறல்ல தான் அவளு முதல்ல அதை வெளியே லீக் பண்றாரு. இந்த இடத்துல அந்த விசாரணையை எப்படி நடத்தி இருக்கணும் அப்படின்னா, நீங்க சட்டப்படி சவுக்கு சங்கருக்கு என்ன, அப்ப அவர் சவுக்கு சங்கர்ல வெறும் சங்கர், அப்ப அவருக்கு என்ன தண்டனையை நீதிமன்றம் சட்டப்படி கொடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க அவங்கள நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்தி அவங்க தாய் முன்னாடியே அந்த மாதிரி இழுத்துட்டு போகும்போது ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கு கீழே இருக்கிற ஒரு இளைஞனை நீங்க அந்த மாதிரி பண்ணும்போது அவனுக்கு இழக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்ல, மானத்தை கூட நீங்க இழக்க வச்சுட்டீங்க. சரியா? அதுக்கப்புறம் அவன் ஜெயில இருந்து வெளியே வரும்போது அவன் மனநிலை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இதுக்கு மேல என்னடா இருக்கு, எல்லாத்தையும் இழந்தாச்சு, இதுக்கு மேல என்ன இருக்கு, இறங்கி அடிப்போம்னு சொல்லிதான் அவரு அப்பதான் அந்த மாதிரி அவரை காப்பாத்தின ஒரு வக்கீல் அந்த டைம்ல அவருக்கு சைக்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு இருந்த அந்த விஜயகுமார்ங்கிற வக்கீல் தான் அவரை வெளியே காப்பாத்தி கொண்டு வந்தது. சோ அப்படிங்கும்போது அவரோட கான்டாக்ட் வளருது. அவர் என்ன சொல்றாரு, அந்த விஜயகுமார்ன்ற வக்கீல தான் இவரை மென்டர் பண்றாரு, இவரை மோல்டு பண்றாரு, இந்த மாதிரி நீ உள்ள இருந்து செய்யறத வெளியே இருந்து செய்ய. இப்போ அப்ப அவர் என்ன பண்றாரு, இவ்வளவு இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட இருக்கு, இவ்வளவு இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தாச்சு, இப்ப இதை வச்சு நம்ம ஏதாவது பண்ண, இப்ப ஜூலியஸ் அசாஞ்சே மாதிரியோ அந்த மாதிரி எல்லா விசில் ப்ளோவர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி வெளியே கொண்டு வரணும், ஒரு ரிபல்லியஸ் நேச்சர், ஒரு 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 ஹீரோத்தனமான ஒரு விஷயத்த பண்ணணும் தான் இவர் ஆன்லைன் பிளாக் ஆரம்பிச்சிருக்காரு. சோ அது வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இதை நீங்க சட்டப்படி அவருக்கு தண்டனை கொடுத்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி சவுக்கு சங்கர் மாதிரி இருக்க மாட்டாரு. நீங்க அவரை கூட்டிட்டு போய் நிர்வாணப்படுத்தி அவரை 3rd degree டார்ச்சர் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அவர்கிட்ட எப்படி நீங்க அவரை ஒரு நேர்மையான ஆளா இருப்பாருன்னு எப்படி நீங்க எதிர்பார்க்க முடியும்? இவ்வளவு தூரம் அதிகார வர்க்கமும் ஆளும் வர்க்கமும் சேர்ந்து ஒருத்தரை கொடுமைப்படுத்தினதுக்கு அப்புறம் அவர் அவங்களுக்கு எதிராக பண்ணணும் தானே ஆரம்பிப்பாரு. சோ அப்படி ஆரம்பிச்சதுதான் அவரோட வாழ்க்கை. அதுக்கப்புறம் அவர் என்ன கத்துட்டு இருப்பாரு அப்படின்னா, ஒரு சாமானியனா நம்ம இருந்தோம்னா எவ்வளவு அடக்குமுறைக்கு ஆளாகும், அதனால அவர் என்ன பண்றாரு, பவர் சென்டர்ஸ் நோக்கி போறாரு.
அப்ப அவரு வந்து பிரஸ் கிளப்ல பாக்குறாரு, அவரோட கான்டாக்ட்ஸை பில்ட் பண்றாரு, வக்கீல் அதிகார வட்டத்துல அவரோட சர்க்கிளை பில்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு மாதிரி பிளாக்மெயில் ஜேர்னலிசம் மாதிரி ஆரம்பிக்கிறாரு. பிளாக்மெயில் ஜேர்னலிசம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கவங்கள பெரிய பெரிய பணக்காரங்க இல்ல ஆளும் வர்க்கம் அதிகாரம் வர்க்கம் பெரிய பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்கள பத்தி ஆன்லைன்ல எழுதும் போது அவங்களுக்கு அது ஒரு த்ரெட்டா மாறுது. அப்ப அவங்க நெகோசியேஷனுக்கு வர்றாங்க. அவங்க வந்து ஏதாவது நெகோசியேஷன் பண்ணி இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இவருக்கு முன்னாடி அந்த மாதிரி ஆட்கள் இருந்திருக்காங்க. பேர் சொல்லி குறிப்பிடணும்னா இப்போ வெளியே வர்ற பேர்கள்லாம் பாத்தீங்கன்னா அன்பழகன் அப்படின்னு சொல்றாங்க. அது நக்கீரன் தாமோதரன் அவர்களே வெளியே வந்து நக்கீரன் குரூப்ல இருந்த ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. பிரஸ் கிளப்ல இருந்தவர் அன்பழகன் அவர் பேர் அன்புன்னு சொல்லுவாங்க. அது கோசல் ராம் சொல்றாங்க. இந்த மாதிரி அவருக்கு முன்னாடியே இந்த மாதிரி பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டுல. சோ அவங்கள ஒரு ரோல் மாடலா எடுத்துட்டு தான் இவர் வளர்றாரு. இதுதான் சவுக்கோட ஆரம்ப கட்டம். இப்போ இந்த ஆன்லைன்ல எழுதும் போது இவருக்கு தெரியுது, ஓகே சோ இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க நம்ம டார்னிஷ் பண்ணோம்னா அவங்க நம்ம கிட்ட நெகோசியேஷனுக்கு வர்றாங்க, அதனால நம்ம மூலமா ஒரு ஆதாயம் கிடைக்குதுங்கிறது தெரியுது. அப்போ அதுக்கப்புறம் அவர் என்ன மாதிரி போறாரு அப்படின்னா அதிகார வர்க்கத்திலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம போட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி கான்டாக்ட்ஸை வளர்த்துட்டு ஒரு கட்டத்தை வர வரைக்கும் நீங்க இந்த நட்ராஜ் நடிச்ச ஒரு படம் இந்த எல்லாரும் ஏமாத்துவார் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்த சொல்லி ஏமாத்துவாரு. அதுல அவர் ஒரு டைலாக் சொல்லுவாரு, நம்ம ஒருத்தரை நம்ப வைக்கணும்னா அந்த சொல்ற விஷயத்துல பொய்யும் இருக்கணும் உண்மையும் இருக்கணும். உண்மை பொய்யும் கலந்திருந்தாதான் கண்டுபிடிக்க முடியாது. அதே சவுக்கு சங்கர் கரெக்டா பிடிச்சிருக்காரு. சோ அவர் சொல்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா அவர் உண்மையும் சொல்லுவாரு, உண்மைக்கு மாறான விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அவர் உண்மையும் சொல்லியிருக்காரு இல்லையா. சோ அந்த மாதிரிதான் மக்கள் அவரை நம்ப ஆரம்பிச்சு என்ன பொறுத்த வரைக்கும் அவரை எப்ப நான் சந்தேகப்பட ஆரம்பிச்சேன், ஆரம்ப காலத்துல இருந்து எனக்கு அவரை பத்தி பெருசா நம்ம யூடியூப்ல பேசுறதுக்கு முன்னாடி அவரை பத்தி பெருசா எனக்கு மதிப்பு, அவரோட பிளாக்ஸ் எல்லாம் நான் ரீட் பண்றது இல்ல. ஆனா எனக்கு எந்த இடத்துல அவர் மேல முதல்ல ஒரு மதிப்பு வந்துச்சு அப்படின்னா அதாவது ஆளும் வர்க்கத்துல நடக்கிற பிரச்சனைகளை துணிஞ்சு பேசுறாரு. இவரை தவிர வேற எந்த ஒரு நமக்கு வந்து ஊடகத்து மேலே ஒரு சலிப்பு வந்துருச்சு. சன் டிவி ஜெயா டிவி எல்லாம் பார்த்து ஒரு சார்பாவே பேசுறாங்களே. அதுல முக்கியமான ஹைலைட் காமெடி அப்போனா கருணாநிதி அவர்களை அரெஸ்ட் பண்ணும் போதுதான் நான் புரிஞ்சு. அப்ப நான் சின்ன பையன். அப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜெயா டிவியையும் நீங்க சன் டிவியும் பேரலா பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்த எப்படி 2 டிஃபரெண்டா ஸ்டோரி சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி அது அப்பதான் நமக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படுது. ஓஹோ, அப்ப சன் டிவினா வந்து திமுக ஆதரவா தான் பேசுவாங்க, ஜெயா டிவினா வந்து இவங்களுக்கு ஆதரவா தான் பேசுவாங்க. இவங்க 2 பேரையும் நம்ப கூடாது, இல்லைன்னா இவங்க 2 பேரும் மாறி மாறி பத்தி சொல்றது வந்து உண்மையான விஷயங்கிறத நமக்கு அப்பதான் புரிஞ்சது. இப்ப இவரு என்ன பண்றாரு, அந்த மாதிரி அடுத்து யூடியூபுக்கு வந்து சில விஷயங்களை ஆளும் வர்க்கம் அதிகார வர்க்கத்துக்கு ஆதாயத்தை பெற்றிருக்காருன்னு நமக்கு இப்பதான் தெரிய வருது. அவரு வந்து சொல்லும் போது உண்மைக்கு மாறான விஷயங்களை உண்மை மாதிரியே சொல்லும் போது அதையும் நம்ப விதமா சொல்லும் போது நம்ம அதை நம்பிட்டோம். நிறைய பேரு நம்பிட்டாங்க. ஆனா என்னன்னா எனக்கு எப்போ சந்தேகம் வந்துச்சு இவர் மேல அப்படின்னா, திமுக ஆதரவா 2021 தேர்தல்ல வந்து திமுக வந்தா எல்லாமே மாறிடும், எடப்பாடி அவர்கள் எதுக்குமே லாயக்கு கிடையாதுன்னு ஃபுல் ஃபிளெஜ்டா எல்லா யூடியூப் சேனல்லையும் பேசிட்டு இருந்தாரு. அதுல இருந்து திமுக வந்து கம்ப்ளீட்டா திமுக ஆதரவா தான் வந்து கம்ப்ளீட்டா இருந்தாரு இல்லையா, வந்து கிடையாது. சொல்லுங்க. அப்ப எனக்கு என்ன சந்தேகம் வந்தது அப்படின்னா, திமுக வந்து 10 வருஷமா மக்கள் வந்து அவங்க பண்ண ஒரு கேடுகட்ட ஆட்சிக்கு தண்டனை கொடுத்து ஒரு 10 வருஷம் உட்கார வச்சிருக்காங்க. அதே ஆட்கள் தான் இப்ப மறுபடியும் நிக்க போறாங்க. இவர் எந்த அடிப்படையில இவங்க திமுக வந்தா திருப்பி நல்லாட்சி கொடுப்பாருன்னு சொல்றாருங்கிறது முதல் சந்தேகம் எனக்கு அப்பதான் விழுந்தது. இவரை வந்து ஒருவேளை ஆதாயம் வாங்கிட்டு இந்த மாதிரி பண்றாரோ அப்படிங்கும்போது நான் ஒரு சந்தேக கண்ணோட பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன எனக்கு தோணுச்சு அப்படின்னா, கடந்த முறை அவரை வந்து இந்த ஆர்டர்லி விஷயத்தை பத்தி பேசி அரெஸ்ட் ஆனார் இல்லையா, அதுவும் நெட்ஃபிளிக்ஸ் ஃபெலிக்ஸ் கூட தான் அந்த இன்டர்வியூ பண்ணி அதுக்கு அரெஸ்ட் ஆனாரு. அதுக்கு வந்து அவர் சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த நேரத்துல பெருசா அடக்குமுறைகள் எதுவும் இல்ல. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, சீமான் அவர்களை போய் பார்த்தாரு. சீமான் அவர்களை போய் பார்த்துட்டீங்கன்னா அவர் மட்டும்தான் சவுக்கு சங்கர், ஏன்னா சவுக்கு சங்கரை பத்தி மீடியால இருக்கிற பர்சன்ஸுக்கு தெரிஞ்சதுனால அவங்க யாரும் குரல் கொடுக்க வரல. ஆனா சீமான் அவர்கள் அந்த இடத்துல என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாருன்னா, எம்ஜிஆர் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்களோ அதே தான். ஒருத்தர் விமர்சிக்கிறான் அப்படின்னா அவனை ஒரு நண்பனாக்கிக்க கூட்டிட்டு வந்து அவங்கள வந்து நெகோசியேட் பண்ணி அதுக்கப்புறம் உன்னை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா சவுக்கு சங்கர் அந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா, சீமானோட பப்ளிசிட்டியோட அவரை கொஞ்சம் அதுல கொஞ்சம் எடுத்துக்கிட்டாரு அவரு. அதனால அந்த நாம் தமிழர் தம்பிகள்லாம் அவர் ஆஹா ஓஹோன்னு கொண்டாடினாங்க. அது அவர் கொஞ்சம் மைலேஜ் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அதிமுக கூட டைப் பண்ணிட்டு சீமான் அவர்களையும் விமர்சிக்க ஆரம்பிச்சாரு. அந்த ஈரோடு இடைத்தேர்தல் பொறுத்த வரைக்கும் அது விமர்சனம்னா நாகரிகமான விமர்சனம் கிடையாது.
எப்படின்னா தரம் குறைந்த விமர்சனம், அதிபர்னு கிண்டல் பண்றது, நீங்க சின்னத்தை விட்டுட்டீங்களேன்னு ஒரு மாதிரி கேலி கிண்டல் பண்றது, அந்த மாதிரி ஒரு ஒரு அரசியல் ஒரு பொது வழியில வைக்க முடியாத விமர்சனங்களை அவரு வைக்கிறார். இந்த 2 விஷயங்கள் தான் வந்து என்னை இவர் கொஞ்சம் சந்தேக கண்ணோட பார்க்க வச்சது. அதே மாதிரி இவர் வந்து எப்பவுமே இவ்வளவு நமக்கு இவ்வளவு சொத்துக்கள் அவர் சேர்த்திருக்காரு அப்படிங்கிறது இப்பதான் தெரிய வருது. ஆனா எப்பவுமே அவர் வந்து தன்னை ஒரு காமன் மேனா தான் ஐடென்டிஃபை பண்ணிப்பாரு. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அவரு வந்து டாஸ்மாக பத்தி பேசுறதாகட்டும், மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுறதாகட்டும், அவருக்கு கிளியரா ஒரு இன்டென்ஷன் இருக்கு. பாலிடிக்ஸ், அதிகார வர்க்கம், ஆளும் வர்க்கம் தான் அதிகார வர்க்கத்தையே கட்டுப்படுத்துதுங்கிறத அவர் தெளிவா பார்த்துட்டு வந்திருக்காரு. அப்ப பாலிடிக்ஸ் தான் அவரோட எய்ம். அதை நான் முதல்ல வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து. ஆனா இந்த ஒரு சிச்சுவேஷன்ல பாலிடிக்ஸ் பண்ணா பணம் தேவை. அந்த பணம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு அதிகார வர்க்கத்தை இருக்கும், இன்னொன்னு ஆளும் வர்க்கத்தை இருக்கும். அப்ப இந்த ஆளும் வர்க்கத்தையும் அதிகார வர்க்கத்தையும் வந்து நம்ம அவங்க கூட வந்து அந்த கான்டாக்டை பில்ட் பண்ணாதான் அந்த பணம் வந்து நம்ம கிட்டே வந்து சேரும், நம்மளால ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும். இதெல்லாம் தெளிவான ஸ்ட்ராட்டஜி, தெளிவான பிளான். ஒரு மீடியா ஹவுஸ் ஆரம்பிக்கணும்னா எத்தனை கோடி வேணும், எவ்வளவு செலவு, எவ்வளவு பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், அப்ப இதுக்கு வந்து அவருக்கு ஸ்பான்சர் பண்றதுக்கு ஆள் வேணும். சோ அந்த கான்டாக்ட் அவருக்கு ஆல்ரெடி இருக்கு. ஏன்னா தப்பு பண்றவன் தான் இன்னொரு தப்பு பண்றவனை பத்தி போட்டு கொடுக்குறான். அப்ப அந்த தப்பு பண்றவனோட குடுமி இவர் கையில இருக்கே, அப்ப அவங்க எல்லாம் ஸ்பான்சர் பண்ணுவாங்கல்ல. அப்போ அவ அதிகார வர்க்கத்துல தனக்கு பிடிக்காத ஒருத்தரை பத்தி பேசணும். அப்படின்ற மாதிரிதான் நீங்க பாக்குறீங்க இல்லையா? இது வந்து அவர் வந்து கரெக்டா வந்து யோசிச்சு ஒரு பிளான போட்டு அதுக்கு வந்து அதுக்கான வேலைகளை செஞ்சு அது மாதிரிதான் போயிருக்கிறாரு அப்படின்ற மாதிரிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? நிச்சயமா இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி பிளான்ட் ஸ்ட்ராட்டஜி தான். அவர் வந்து யூடியூப்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அதோட மவுஸ் தெரியுது அவருக்கு. அவர் எவ்வளவு தூரம் ரீச் ஆகுறாரு, அப்புறம் ட்விட்டர்ல இருக்கிற ஃபாலோவர்ஸ். ஸோ அவர் பேசுறத வந்து துணிஞ்சு பேசும். அதாவது அவரோட ஆன்லைன் பிளாக் பலமுறை தடை பண்ணியிருக்காங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து பேசும்போது எதிர்கட்சிக்கு ஆதரவா இருந்துக்கிறாரு. அப்ப வந்து அங்க இருந்து பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கிறதுனால இதை அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிலுக்கு போகும்போது உணர்ந்திருப்பாரு. நமக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இல்லாதனாலதான் நம்ம வந்து இந்த அளவுக்கு அடக்குமுறைக்கு ஆளாகிறோம். அப்ப நம்ம ஒரு பவர் சென்டரை எதுக்கணும்னா இன்னொரு பவர் சென்டருக்கு பக்கத்துல நின்னுதான் நம்ம எதுக்க முடியும். இது அவரே சொல்லியிருக்காரு. ரெட்பிக்ஸ்ல ஃபெலிக்ஸ் ஒரு வாட்டி கேட்டாரு, நீங்க ஸ்டாலின் ஆட்சியை நீங்க எதுக்குறீங்க, ஆனா அதுக்கு எடப்பாடி நல்லவருன்னு நீங்க சொல்லக்கூடாது இல்லையா அப்படின்னு சொன்னா, என்ன ஃபெலிக்ஸ் நீங்க எப்படி சொல்றீங்க, திமுகன்றது எவ்வளவு பெரிய கட்சி, எவ்வளவு பலம் வாய்ந்த கட்சி, அந்த கட்சி எதுக்கணும்னா தனி மனிதன் சாமானியனால எப்படி முடியும், இன்னொரு எனக்கு சப்போர்ட் இல்லைன்னா எப்படி முடியுங்கிறத அவர் தெளிவா சொல்லிட்டு தான் செய்யறாரு. இதெல்லாம் அவர் சொல்லிட்டு தான் செஞ்சாரு. ஆனா அவர் வந்து மக்களை நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த பக்கம் ஆதாயம் வாங்கிட்டு அந்த பக்கம் பண்ற இதெல்லாம் நான் கேள்வி கேட்கல. இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதை நம்ம தப்பு சொன்னோம்னா திருமாவளவன் திமுக கூட கூட்டணி வைக்கிறதே நம்ம தப்பு சொல்லணும். உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் ஒரு சாமானியனால தனியா பண்ண முடியாது, அதனால ஒரு பவர் சென்டர் பக்கத்துல தான் பண்ண முடியுங்கிறதெல்லாம் ஒரு தெளிவான ஸ்ட்ராட்டஜி. அதுல எல்லாம் எனக்கு அவர் மேல ஒரு விமர்சனம் இல்ல, மாஸ்டர் மைண்ட் தான் நான் சொல்லுவேன். எந்த இடத்துல நமக்கு விமர்சனம் வருது அப்படின்னா, சில விஷயங்கள் இந்த மாதிரி ஸ்ரீமதி கேஸ், என்எல்சில மக்கள் பக்கத்துல நிக்க வேண்டிய கேஸ், இந்த மாதிரி சாமானிய மக்கள் பாதிக்கப்படும் போது, அதே மாதிரி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் சாமானியர்கள் இவருக்கு தேவையான அதிகாரிகளோ இல்ல இவர்கிட்ட வந்து நெகோசியேட் பண்ணி சங்கர் இதை பத்தி பேசாதீங்க, இதை இப்படி மாத்தி சொல்லுங்கன்னு போலீஸ் அதிகாரிகளுக்கு ஆதரவாவே அவர் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் டீல் பண்ணாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்னன்னா, மக்கள் பக்கத்துல நிக்க வேண்டிய இடத்துல நியாயத்தின் பக்கத்துல நிக்கணும். நீங்க யாரு வீக்கர் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டியோ அவங்க பக்கத்துல நீங்க நின்று பேசணும். அதுதான் வந்து ஒரு நல்ல ஜேர்னலிஸ்டுக்கு அழகு. அந்த இடத்துல இவர் தவறிட்டார். அந்த இடத்துல இவர் பேசும்போதுதான் நான் வந்து அந்த இடத்துல எனக்கு சந்தேக பார்வை இவர் மேல பட்டது. இந்த மாதிரி இவர் நேரடியா போறாரு. அதே மாதிரி செந்தில் பாலாஜி விஷயத்துல ஒவ்வொரு விஷயத்துலயும், அதாவது மணல் விஷயங்களை பத்தி பேசும்போது தடா ரஹீம் வந்து சொன்னார், இந்த மாதிரி மணல் விஷயத்தை பேசும்போது அவர் வந்து நெகோசியேட் பண்ணாங்க, பல பேர் மூலமா அவங்க நெகோசியேஷன் நடந்திருக்கு, ஆனா இவரு தெளிவா வந்து நான் காசே வாங்கலன்னு சொன்னாரு. இவர் வந்து சொன்னாரு, வாக்குமூலம் கொடுத்தாரு மக்கள்கிட்ட. சோ மக்களை ஏமாத்துற இடத்துலதான் நமக்கு இவர் மேல விமர்சனம் வருது. நீங்க உங்க ஃபாலோவர்ஸ், நீங்க இப்ப உங்களை நம்பி இவ்வளவு இளைஞர்கள் உங்களை ட்விட்டர்ல ஃபாலோ பண்றாங்க, யூடியூப்ல ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கும் போது நீங்க அவங்களுக்கு உண்மையா இல்ல. அது அந்த இடத்துலதான் நமக்கு விமர்சனம் எழுதே தவிர, இவர திமுகவும் ஊழல் கட்சி தான், அதிமுகவும் ஊழல் கட்சி தான். சோ எந்த பக்கம் நின்னா என்ன, அதை பத்தி நம்ம பெருசா விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப நடத்துகிற விஷயத்துக்கு வருவோம். இப்ப கடைசியா பேசியிருக்கிற இந்த இன்டர்வியூல இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, வந்து போலீஸ்காரங்களை பத்தி பேசணும், அதுவும் பெண் காவலர்களை பத்தி ரொம்ப தரகுறைவா பேசினது, ஒரு ஆதாரம் இல்லாம பேசும்போது அது மிகப்பெரிய ஒரு தவறாயிடாது. சரி, திமுக பத்தி பேசினாரு, அதிமுக பத்தி பேசினாரு, அது அரசியல் ரீதியா நம்ம எடுத்துட்டு போயிடலாம். இது வந்து தனி மனித தாக்குதல் மாதிரி இருக்கு இல்லையா? டிஜிபி அருண்னு சொல்றாரு, அதுக்கப்புறம் பெண் காவலர், அப்படி கீழே இருக்கிற பெண் காவலர் உல்லாசத்துக்கு அடிப்பணியை வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரொம்ப, அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஓகே,
நடக்குதா நடக்கலையான்னு நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அதுல ஒரு ப்ரூஃப் இருக்கணும் இல்லையா? ஒரு சோர்ஸ்ன்றாரு, என்னோட சோர்ஸ்ன்றாரு. என்ன ப்ரூஃப் இருக்கு? ப்ரூஃப் இல்லாம எதை பேசினாலும் அது வந்து உண்மையாயிடாது இல்லையா? சொல்லுங்க. இந்த வாட்டி நடந்ததை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இது ஒரு பிளான்ட் ஆபரேஷன் தான் பாக்குறேன். சவுக்கு சங்கர் அவர்களை கைது பண்றதுக்கு முன்னாடியே அவரை சுத்தி இருக்கவங்க எல்லாம் முதல்ல கட்டம் கட்டிட்டாங்க. இதுல முதல் அரெஸ்ட் எப்ப நடந்துச்சு அப்படின்னா, பிரதீப்ன்ற பையன் அவரோட அட்மினா இருந்தான் இல்லையா, அவனை அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அவனை மிரட்டி அவனை அப்ரூவரா மாத்தி அவனை வச்சுதான் எல்லா லீட்ஸையும் அவங்க எடுத்திருக்காங்க. இப்போ அந்த பையன் வந்து எல்லா யூடியூப் சேனல்லையும் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காப்ல. அவர் என்ன சொல்றாரு, சவுக்கு சங்கர் என்னென்ன பண்ணுவாரு, அவர் அப்படி இப்படின்னு சொல்லி இப்ப வந்து அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த அவரோட கிட்டத்துல இருந்தே ஒரு பிளாக் ஷீப்பை உருவி ஒரு ஸ்பையை எடுத்து அவரை கண்காணிச்சு எல்லா போனையும் ஓட்டு கேட்டு, இப்போ அவர் கூட இருந்த முத்தலீஃப் லியோ, முத்தலீஃப் ஏன் வெளியே போனார் அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம மாட்டிப்போம், குடும்பஸ்தனா இருக்காரு, மத்ததெல்லாம் சிங்கிள் பசங்க. அதனால தைரியமா சவுக்கு சங்கர் மாதிரி நம்மளும் ஒரு நாள் பெரிய ஆளாயிரம், தலைவர் கட்சி ஆரம்பிக்க போறோம். அவர் சொன்ன வாக்கியமே என்னன்னா, இவங்க எல்லாம் வந்து என்னோட தளபதிகள், இவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வரும்போது நான் கட்சி ஆரம்பிக்கும் போது இவங்கதான் என்னோட முதன்மை தளபதிகளா இருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு இவர் பேசுறாரு. அப்படிங்கும்போது இவர் எவ்வளவு பிளான்டா வந்திருக்காரு பாருங்க. அதே மாதிரி போலீஸும் பிளான் பண்ணிட்டாங்க. 3 மாசமா பிளான் பண்ணி தான் இந்த அரசு அவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தேவையான அளவு எல்லா ஆதாரங்களையும் சேகரிச்சு இவளை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸிகியூஷன் நடந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் அந்த 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 லாங் ரோப் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. எப்போ வந்து வசமா மாட்டுவாரு அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா கேஸையும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி. நீங்க இந்த சிஸ்டம் கரெக்டா செயல்பட்டு இருக்குன்னா அப்ப முதல்ல மகாலட்சுமி சன் டிவி செய்தி வாசிப்பாளர் மகாலட்சுமி மேல அவங்க வந்து வழக்கு போடும் அந்த கேஸ 10 வருஷமா தூங்க விட்டுக்கிட்டு இப்ப வந்து இது இப்பதான் ஏதோ தப்பு பண்ற மாதிரி வந்தாங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு தேவைப்படும் போது இவரை நீங்க கைது பண்ணல. உங்களுக்கு சாதகமா உங்க ஆட்சிக்கு சாதகமாவோ இல்ல ஏதாவது இப்ப துரைமுருகனை பத்தி இவர் பேசுறதே இல்ல. அவர் துரைமுருகன் ஆரம்ப காலத்துல அவ்வளவு கொள்ளடிக்கிறாரு, இவ்வளவு பண்ணிட்டாரு, 60,000 கோடி அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இப்போ அவருக்கு துரைமுருகனை பத்தி பேசுறதே இல்லை, ஏன்னா ஆஃப் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நமக்கு ஏன் தெரிய வருதுன்னா நம்ம இப்போதான் பாக்குறோம், இப்போதான் இதெல்லாம் வெளியே வருது, இவ்வளவு ஆதாயங்கள் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது இப்ப வெளியே வருது. சரியா? சோ இந்த மாதிரி ஆதாயத்தை பெற்றுட்டு பேசும்போது நீங்க இதை தெளிவா சொல்லிடலாம், நாங்க இவங்க பக்கத்துல நின்றுதான் பேசுறோம், நான் இதெல்லாம் இப்போ நம்ம இப்ப பாண்டே அவர்களை பாத்தீங்கன்னா அவர் தெளிவா நான் வலதுசாரி தான் சொல்லிட்டு தான் நம்ம பேசுறாரு. ஆனா மக்களை ஏமாத்துற இடத்துல நீங்க நடுநிலையாளர் மாதிரி ஒரு வேஷத்தை போட்டுட்டு வந்து பேசுறீங்க இல்லையா, அந்த இடத்துல நமக்கு விமர்சனம் எழுது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பேசுனது தவறுன்னு தான் நான் பாக்குறேன். அவர் பேசின கருத்து தவறு. அந்த பேசின கருத்துக்கு வந்து அவர் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அவர் மேல எடுக்கணும். அதுக்கு மேல சட்டத்தை மீறி அவர் மேல திருப்பி நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்து திருப்பி அவர் இதே வேலையை தான் ஆரம்பிப்பாரு. அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கிளீனா இந்த மாதிரி பொண்ணு விஷயத்துல மாட்டினா அப்படின்னா, பொம்பளைங்க அதாவது லேடிஸ் பத்தி பேசி மாட்டினா அப்படின்னா மக்களிடையே அவங்களுக்கு ஒரு வெறுப்புணர்வு வந்துடும். அதனால வந்து இவங்க பெருசா சப்போர்ட் வராது. சோ இந்த மாதிரி லேடிஸ் மேட்டர் லாக் பண்ணோம்னா பெருசா சப்போர்ட் வராது, ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து இவரால் எழும்ப முடியாதுங்கிற ஒரு கட்டத்துல தான் அவரை வந்து வசமா லாக் பண்ணியிருக்காங்கன்றதான் என்னோட பார்வை. பெலிக்ஸையும் நீங்க வந்து லாக் பண்ணிட்டாங்க. அவர் வந்து என்ன வந்து அவர் வந்து கொஸ்டின் தான் கேட்டாரு, பட் தூண்டுதலா கேட்பாரு இல்லையா? சோ அவர் அரெஸ்ட நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? லாஸ்ட் அண்ட் ஃபைனலா நம்ம இந்த கொஸ்டினை வச்சுப்போம். பெலிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அவரு சவுக்கு சங்கர் அவர்களை பத்தி தெரிந்தேதான் அவருக்கு இவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்திருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. அது நமக்கு இன்னும் தெரியாது. சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு லைசன் ஒர்க் பாக்குறாரு, ரெண்டு பக்கமும் எல்லா அந்த தப்பு பண்றவங்கள்ட்டயே காசு வாங்கிட்டு வந்து விஷயங்களை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சு செய்ய விட்டுருந்தாரு அப்படின்னா ஃபெலிக்ஸை வந்து கைது பண்றதுல நான் வந்து தப்புன்னு நான் பார்க்க மாட்டேன். ஆனா இது ஃபெலிக்ஸுக்கு தெரியாம இருக்கிற பட்சத்தில், ஃபெலிக்ஸுக்கு இதெல்லாம் தெரியாது, அவரை நான் எப்படி வந்து அந்த பார்வையாளர்கள் சவுக்கு பேசுறதை நம்புறாங்களோ அதே மாதிரி ஃபெலிக்ஸ் நம்பி இருந்தால் இது வந்து கண்டிக்கத்தக்கதுதான். அவரை வந்து ஏன்னா நீங்க அவர் பொறுப்பு தரப்பு டிஸ்க்ளைமர் போட்டுதான் ஒருத்தரையும் கூப்பிடுறாங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறேன் இல்லையா, நான் பேசுற வார்த்தைக்கு நான் தான் பொறுப்பு. இப்ப நீங்க அதை ஆமோதிக்கிறதுனாலயோ இல்ல எதுக்குறதுனாலயோ வந்து உங்க மேல அது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது. நான் ஃபெலிக்ஸ் பேசுறதே அப்படிதான் நான் பாக்குறேன். அவர் பேசும்போது அவருக்கு வந்து அந்த ஒரு கெஸ்ட் ஹோஸ்ட்ங்கிறதை தாண்டி ஒரு நட்பு இருக்கு ரெண்டு பேருக்கும். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், பேசிக்கிறதே தோழர் தான் பேசிப்பாங்க. அப்படி அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போது ஒரு நார்மல் அவங்களோட இன்டர்வியூஸ் நீங்க பாத்தீங்கன்னா வந்து கேள்வி பதில் மாதிரி இருக்காது, ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் போகும். அப்படிங்கும் போது அது யதார்த்தமா பேசும்போது அப்படியே வந்துருச்சு அவருக்கும். ஆமா, அவர் ஒரு கேக்குறாரு, இந்த மாதிரி நீங்க அழகா இருக்கீங்கன்னா பொண்ணுங்க எல்லாம் வந்து அதாவது லேடி போலீஸ் எல்லாம் வந்து உங்கள்ட்ட பழகுறாங்க, நீங்க அந்த மாதிரி கேட்கும்போது இல்ல பொசிஷனுக்காக தான் பழகுறாங்கன்றது அவர் வந்து அந்த அவர் சவுக்கு சொல்றது உண்மைன்னு நம்பி அதுக்கு அவர் ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறாரு, அவ்வளவுதான். இதை நான் அப்படிதான் பாக்குறேன். ஆனா இந்த இடத்துல ஃபெலிக்ஸை ஏன்
கைது பண்றாங்க அப்படின்னா எல்லா சேனலுக்கும் ஒரு மெசேஜ் கொடுக்கணும். இப்ப நீங்க இந்த மாதிரி ஆளும் வர்க்கத்தை பேசும்போது, இல்ல அடுத்த ஒரு ஹாட்டான டாபிக் எடுத்து பவர் சென்டருக்கு எதிராக நீங்க பேசும்போது பி மைண்ட்ஃபுல், நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும். அது வந்து ஒரு எச்சரிக்கை தான். ஃபெலிக்ஸோட கைது வந்து ஒரு மெசேஜா தான் நான் பாக்குறேன். சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து அவர் மேல சட்டம் அந்த பாய்த்த சட்டங்கள் சட்டப்படி அவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதுல நடவடிக்கை எடுக்கலாம். அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நீங்க அத்துமீறி பழையபடி முன்னாடி நீங்க செஞ்ச மாதிரி 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப அவர் ஒரு ரிபலா தான் மாறுவாரே தவிர அவருக்கு இனிமே இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவர் வந்து ஒரு மரண பயத்தை காமிச்சிருக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி வந்து அவர் வந்து ஆதாரமற்று பேசுறாருன்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு இல்லையா? அதுவும் வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு மரண பயம், ஒரு ஆதாரமற்ற பேச்சு, அதுவும் பெண் காவலர்களை வந்து பேசுறது. ஸோ நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாம பேசுறதெல்லாம் வந்து தவறு இல்லையா? ஸோ இதுக்குதான் வந்து அவர் உள்ள போறாரு. வந்த ரிபல் பண்ணட்டும். பட் இருந்தாலும் வந்து திருப்பியும் பேஸ்லேருந்து ஆரம்பிக்கிறதுன்றது வந்து ஒரு கடினமான ஒரு செயலா கூட நம்ம பார்க்கலாம் இல்லையா? இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் இவ்வளவு மனதைரியம் இருக்கிறவர் வந்து சும்மா இருப்பாருன்னு எனக்கு தோணல. திருப்பியும் வந்து நீங்க அப்படி பாத்தீங்கன்னா டிடிவி அவர்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆர்கே நகர்ல ஜெயிச்சாரு. என்ன சொல்லுவீங்க? அவர் ஜெயிலுக்கு போனா என்ன கேஸ்? அவருக்கு மேல எவ்வளவு கேஸ் இருக்கு? அப்ப அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வெளியே வந்து பெரிய ஆள் ஆகுறாங்கல்ல. அதனால இவரும் பெரிய ஆள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்க. முயற்சி பண்ணுவாரு. இப்ப சவுக்கு சங்கரை பத்தி பேசாத ஊடகம் என்ன இருக்கு? ஆல் இந்தியா ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிட்டாருல. ஆல் இந்தியா ஃபுல்லா ஃபேமஸ். அதே மாதிரி அதிமுக ஒருவேளை பேக்கப் பண்ணாங்கன்னா நிச்சயமா அவர் பண்றதுக்கும் திருப்பி வேலுமணி அவர்களே பேட்டி எடுத்து போட்டாரு. அதே மாதிரி கேபி முனுசாமி எல்லார்ட்டையும் கான்டாக்ட் பில்ட் பண்ணிட்டாரு. இப்ப அதிமுக இருக்கிறவங்க எல்லாம் உத்தம புத்திரர்களா? அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாதவர்களா? அப்ப வெளியே வரும்போது அவங்க ஆதரிச்சா இவர் பெரிய ஆளா வளர போறாரு. ஒரு அரசியல் சப்போர்ட் இருந்தா வளர போறாரு. இதுல எங்க இப்ப இருக்கிற எம்எல்ஏ மந்திரிகள் எல்லாரும் என்ன சாராயங்காய்ச்சி வித்தவங்க எல்லாம் மந்திரியானாங்க. கரெக்ட் தானே தமிழ்நாட்டுல? இல்லையா? இல்ல, ஒரு காலத்துல அது உண்மைதான். ஒரு காலத்துல இல்ல, இப்பவுமே மந்திரியா இருக்கிறவங்க சாராயங்காய்ச்சி டிஸ்டிலரிஸ் வச்சிருக்கவங்க யாருமே இல்லையா? டிஸ்டிலரி ஆமா, அது வந்து முன்னாள் சாராய வியாபாரிகள் இன்னொரு டிஸ்டிலரி, அவ்வளவுதானே? ஆமா, டிஸ்டிலரி வந்து சாராயம் அப்படின்றது போல டிஸ்டிலரிஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, அதாவது தப்புக்கள் அந்த சட்டவிரோதமான செயல்கள் அந்தந்த நேரத்துல என்னென்ன ட்ரெண்டிங்கோ அதுக்கு ஏத்த மாதிரி வர்றாங்க. இப்ப இருக்க மந்திரிகள் எல்லாருமே உத்தம புத்திரர்கள். நம்ம இவரை வந்து சொல்லலாம், ஓகே இவர் வந்து மோசமான ஆளுன்னு சொல்லலாம். இப்ப இருக்கிற ஆளும் வர்க்கத்தினரே எல்லாருமே அதாவது அரசியல் ரவுடின்னு யாருமே இல்லாம இருக்காங்களா? இல்ல, நிச்சயமா அப்படி நம்ம சொல்லாம இருக்கவே முடியாதுல்ல. இப்ப சேகர் பாபுவோட வரலாறு என்ன? கட்ட பஞ்சாயத்து தான். நிச்சயமா கட்ட பஞ்சாயத்து. கே நேரு வாயிலிருந்து வர நல்ல வார்த்தைகள்லாம் எப்படி வருது? பொன்முடி என்ன பண்ணாரு? அதே மாதிரி அதிமுக பக்கத்துல ஊழல் செய்யாத அமைச்சர்கள் யாரு? இவ்வளவு கான்டாக்ட் வச்சிருக்கவங்க, இவ்வளவு நல்ல நல்ல கான்டாக்ட் வச்சிருக்கவங்க எல்லாம் ஆளும் வர்க்கமா இருக்கும்போது சவுக்கு சங்கருக்கு என்ன குறை? அதான் நான் சொல்றேன், நீங்க வந்து ஒருத்தரை நியாயமா சட்டப்படி ட்ரீட் பண்ணி அவருக்கு உண்டான தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னா அது வேற. இந்த மாதிரி 3rd டிகிரி டார்ச்சர் நீங்க பண்ண ஒரு இந்த மாதிரி இழக்கிறதுக்கு எதுவும் இல்லாத ஆளு வந்து அவருக்கு குடும்பம்னு ஒரு ஸ்டேபிளான ஒரு செட்டப் கிடையாது. அப்ப அதை பத்தி அவரு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் எதுக்கு பயப்படுவான்? குடும்பம் அந்த ஒரு சென்டிமெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பயப்படுவான். இல்ல இழக்கிறதுக்கு பணம், மானத்தையே இழக்க வச்சுட்டீங்க, அது போய் எதுக்கு பயப்படணும்? திருப்பியும் வந்து நிக்கதான் செய்வாரு. திருப்பியும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பில்ட் பண்ணுவாரு. அதை நம்ம சிந்தனை, நம்ம மூளை அதுல செயல்படணும். அடுத்து வந்து அவர் பேசுற விஷயங்கள் என்னன்னு பாக்கணும். அவர் சும்மா இருப்பாருன்னு எனக்கு தோணல. நிச்சயமாக சும்மா இருப்பாருன்னு எனக்கு தோணல. ஆனா மக்கள் ஏற்பு எப்படி இருக்குன்னு அவர் திருப்பி வெளியே வந்தது பிறகு நம்ம பாக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு ப்ரிடாமினண்டா நம்ம வந்து இது கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து ஹாட் டாபிக் தான். ஸோ எப்படி போகுது, நிலைமைகள் எப்படி போகுதுன்றதை பொறுத்து நம்ம இன்னொரு வீடியோ இதை பத்தி பேசினாலும் பேசலாம். அதுவரை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.